ஸோ செகண்ட் லெசன் cleanliness. ஃபர்ஸ்ட் லெசன் என்னன்னா ஒபே பண்ணுறது பேரண்ட்ஸ்க்கு எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை முடிச்சிட்டோம். இது செகண்ட் லெசன் cleanliness. அப்படின்னா சுத்தமாக இருக்கிறதுனால வந்து நன்மைகள் என்ன. ஸோ நம்மளுக்கு தெரியும்லம்மா, சாதாவே நம்ம சுத்தமாக காலையில் எழுந்தே இருக்கிறதுனால சுத்தமாக இருந்தால் தான் எந்த இடத்துக்கு போகிற ஸ்கூலுக்கு வரும்போது நீங்கள் சுத்தமாக இருக்கணும். அதை பற்றின ஒரு பாடம் தான் இந்த பாடம். கவனிங்க, cleanliness என்னது லெசனோட பேர் cleanliness. அதை பற்றி தான் இப்போ லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். A business manager once advertised for a vacancy in his office, asking the applicants to see the personally. There were many candidates with good qualifications for the post. The manager granted interviews to each one of them. கவனிமா, இப்போ என்னதான் படிச்சு முடிச்சாலும் ஒரு ஆஃபீஸ் போகிற டைமில் என்ன பண்ணுவான், ஒரு பிஸ்னஸ் மேனேஜர் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்கான், என் கம்பெனிக்கு வேலைக்கு ஆட்கள் தேவை, அதனால நிறைய பேர் அப்ளிகேஷன் போடுறாங்க. அதில் வந்து முக்கியமான ஒருத்தரை மட்டும் கூப்பிட்டுருக்காங்க. His choice fell upon a young man whose qualification was much inferior to the other candidates. Candidatesனா படிச்சு முடிச்ச அப்ளிகேஷன் போடுறோம்ல, வேலைக்கு ஆளுனால ஒருத்தரை மட்டும் தெளிவாக அவர் கூப்பிட்டுருக்காரு. One of his staff asked the manager why he had selected this man in preference to other who were more qualified. இப்படி எல்லாரையும் விட இந்த ஒரு ஆள் மட்டும் குவாலிஃபைடு, ஓவர் குவாலிஃபைட்னா தகுதியானவராக இருந்தார். அதுக்கு the manager replied that his object is granting interviews was not so much to test their qualification as to observe their habits. அதான் என்னதான் படிச்சிருந்தாலும் ஹேபிட்ஸ்னா பழக்கம், அவரோட நல்ல பழக்கத்தை வச்சு அப்சர்வ் ஏற்றுக்குனாங்க. The first things he noticed about the young man was that he was simple but very neatly dressed and his hair well combed. நம்ம சொல்லுவோம்ல, முடியை சீக்கிரமாக வெட்டு, தலையை நல்லா வாரிட்டு போனேன். முதல்ல வந்து சிம்பிளாக இருக்குது, கலர் கலராக. இன்றைக்கு போனால் எப்படி தெரியுமா, டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணி ஷூ சாக்ஸ் போட்டு ட்ரெஸ்ஸை அந்த ஷர்ட்டை உள்ளே இன் பண்ணி பெல்ட் போட்டு ட்ரெஸ் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இல்லை, டீசெண்டாக நீட்லியாக ட்ரெஸ் பண்ணிட்டு சிம்பிள் ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும். No sooner did he enter the room then he picked up a piece of newspaper lying on the floor and placed it upon the table. சொல்கிறோம்ல மிஸ்ஸுக்கெல்லாம் கிளாஸில் பேப்பர் இருந்தால் குப்பை எடுத்து பேஸ்கெட்டில் போடுனே. இது அந்த இன்டர்வியூக்கு என்டர் பண்ணும்போதே வாசலில் சின்ன குண்டு பேப்பர் இருந்தால் இதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா சின்ன சின்ன விஷயம்லாம் அந்த பேப்பர் எடுத்து போடும்போதே இவனோட ஹேபிட் நல்ல பழக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறார். செகண்ட் ஒன் வந்து ஹேரு, தலையை பரட்டை போல விரிச்சு அது ஒரு ஸ்டைலுன்னு நினச்சிருக்கீங்க. அந்த தலையை நல்லா கிளியராக வாரி பார்க்கறதுக்கு ரொம்ப டீசெண்டாக இருந்தான். When he smiled during the conversation, in the teeth were found he nicely brushed. When he wrote his name, his fingernails were noticed to the perfectly clean and closely cut. All these signs of cleanliness about the young man, said the manager, led him to give preference to others who did not give proof of so much cleanness. So கவனிங்க, என்ன பண்ணானா, உள்ளே போனதோ ஃபஸ்ட்டு நம்ம மூஞ்சி வச்சுட்டு போகக்கூடாது, இன்றைக்கு திறந்து போனால் ஸ்மைல் பண்ணான். ஸ்மைல் பண்ணும்போது அவங்க பல்லு வந்து சுத்தமாக இருந்தது. ஸோ நாங்கள் சொல்கிறால அவங்கள ஒரு நாளைக்கு 2 தடவை பல்லு தேய்க்கணும், ஏன்னா பல்லு எடுக்கல அழுக்கெல்லாம் இருந்தால் பார்க்க சிரிக்கும் போது அசிங்கமாக தெரியும். ஸோ க்ளீனாக இருக்குது, அதை செக் பண்ணார். அப்புறமா ரைட்டிங் எழுதும்போது இல்லைம்மா, ஃபிங்கர் உங்களை சொல்கிறோம்ல வீக்லி ஒன்ஸ் ஃபிங்கரை கட் பண்ணுங்க. நெயில் வந்து நிறைய இருந்தால் பார்க்கறதுக்கு அது உள்ள அழுக்கெல்லாம் சேர்ந்து வயிற்றுக்குள்ளே போய் ரொம்ப நம்மளுக்கு உடம்பு எல்லாம் வரும். அதனால தான் நெயிலை கட் பண்ண சொல்கிறான். அவன் நெயிலெல்லாம் கட் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு டேலண்டான பர்சனாக இருந்தான். ஸோ cleanliness is the sign of good manners and good training and is one of the virtue. While cleanliness attracts populace, reflects a person who is neat and அதான் கவனிமா, அவன் வந்து குட் மேனர்ஸ் நல்ல பழக்க வழக்கமும் அவனுக்கும் நல்ல a person who is neat, யார் பார்க்கறதுக்கு அழகாக இருந்தால் மட்டும் பார்த்தாது, அவனோட குட் மேனர்ஸ் நல்ல பழக்கம் என்னன்னா அதுலேருந்து அவர் தெரிஞ்சுக்கினார். Dirty is loved and respected by all, but one who is poor hated by others. அதான் நீ உன்னையே நம்ம நீட்டாக
முடியும்னா நம்ம அடுத்தவங்ககிட்ட கோபமாக அன்பாக லவ்வாக இருக்க மாட்டோம். Cleanliness is next to godliness. தூய்மை இருக்க இடத்துல தான் கடவுளோட தன்மை இருக்கும். Purity and godliness cannot proceed from an impure mind. சுத்தமாக இருந்தால் தான் நம்ம மைண்ட் வந்து உண்மையிலே பியூராக இருக்கும். It is the purity of mind alone that enforces godliness. To have a pure mind, it is essential that the body should be pure. For the connection between the mind and the body is so close that an impure body can under no circumstance keep the mind pure. The mind can be pure only if the body is pure. And for a pure body, cleanliness is the absolutely essential. அதாம்மா பியூர்னா சுத்தமாக எதுக்கு சொல்கிறான்? வீட்டில் இருந்தாலும் காலையில் எழுந்துனா குளிச்சுட்டு அன்னன்னைக்கு துணி துவைச்சு போடணும், நெயிலை க்ளீன் பண்ணுறோம். இந்த மாதிரி சுத்தமாக இருக்கும்போது தான் நம்ம பாடி இந்த சுத்தம் வந்து உடம்போட சேர்ந்தது. இல்லைன்னா நோய் வந்து படுப்போம். எதுக்கு ஹாஸ்பிட்டலில் கூட ஃபீவராக இருந்தால் கூட அவங்க குளிச்சுட்டு டெய்லி ட்ரெஸ் மாற்றணும். ஏன்னா மைண்டு அந்த உடம்பு சுத்தமாக இருந்தால் தான் மைண்டு முதல்ல சுத்தமாக இருக்கும். ஸோ மைண்டு சுத்தமாக இருந்தால் தான் உங்களால் மற்ற வேலைகள் எல்லாரையும் க்ளீனாகவும் செய்ய முடியும். Apart from godliness, a pure mind is sources of cheerfulness and joy, which give happiness and comfort to a man. உண்மையான ஒரு முழுமையான ஒரு நேர்மையான மனிதனாக வாழ முடியும்னா சுத்தமாக இருக்கணும். For the preservation of health, cleanliness is indispensable. அதான் ப்ரிசர்வேஷன், நம்ம உடம்பை வந்து ஹெல்த், நம்மளுக்கு பணம் வர்றதுக்கு நம்மளோட ஆரோக்கியம் எல்லாம் நல்லா இருக்கிறதுக்கும் சுத்தமாக இருக்கிறதா முக்கியமான வருது. If the body he preferably washed and cleaned, no impurities can accumulate on the skin and the waste matter of the body can pass out through the pores of the skin which remain open. This means a better working of all the body functions and hence good health. நம்ம எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கிறோமோ நம்மளோட வேலைகள் நம்மளோட உடம்புல அந்த தோல்லேருந்து நம்ம குளிக்காமல் டெய்லி அன்னன்னைக்கு வாஷ் பண்ணாமலாம் போட்டால் பல உடம்பு சரியில்லாத பல நோய்கள் வர வாய்ப்பு உண்டு. அதனால் முடிஞ்ச எப்போவுமே எல்லாரும் க்ளீனாக இருக்கணும். Clean clothes, pure and clean food prevent diseases which dirty clothes and impure food bring about. இப்போ சுத்தமாக இருக்கனால நம்மக்கிட்ட வர நோய் நெருங்காது. எனி டைம் நல்லா பியூர் உண்மையான நல்லா சுத்தமாக இருக்கலாம். ஸோ சுத்தமான டர்ட்டி அழுக்கான ட்ரெஸ்ஸு போட்டால் இந்த நோய் வர எல்லா கெட்ட பழக்கம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். டிசீசஸ் விச் ஆர் ஜென்ரலி காஸ்ட் பை ஜெர்ம்ஸ், அது தெரியும்ல, நோய்க்கு வந்து இந்த கிருமிகளால் நுண் கிருமிகளால் தான் வருது. இந்த சுத்தம் எல்லாம் குளிக்காமல் நீ அப்படி படுத்துருப்ப எங்கேயாவது வர அந்த டஸ்ட் அழுக்கில் இருந்து வர கிருமிகளால் வரும். Which breed is filthy and dirty places and best to be avoided by keeping and surrounding of one's house entirely free from all sorts of rubbish and filth. அதாம்மா அந்த திறந்து வச்ச பண்டங்கள்லாம் வாங்கி சாப்பிடாம நம்ம மூடி வச்சு சாப்பிடணும். நம்ம வீடை சுற்றிலும் ஏதோ குப்பை எல்லாம் இல்லாமல் ஒழுங்காக பார்த்துக்கணும். A person even if he is not good looking receives a warm welcome wherever he goes and come influence other by this means too from the favorable opinion. அதாம்மா வரும்போது இங்கே என்ன புன்முறுவலோட யாராவது உள்ள வரும்போது வெல்கம் பண்ணாலோ அவங்களுக்கு வந்து உங்களுக்கு உங்கள் மேலே நல்ல ஒப்பீனியனா, சரி நல்ல பையன் அந்த மாதிரி நல்ல ஒப்பீனியனான ஒரு பேர் வரும். A dirty man on the other hand, far from receiving a warm reception is looked upon with repulsion. Cleanliness therefore bring love and respect to the person who practice it. அதான் டர்ட்டி, ரொம்ப டர்ட்டினா ரொம்ப அழுக்கு மட்டும் கிடையாது, எதையுமே க்ளீனாக இல்லாமல் ஒபே பண்ணாமல் இருந்தவங்க வந்து அவங்கள பார்க்கும்போது அவங்க செய்கிற வேலைகள் எல்லாமே இவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்காது. க்ளீன்லெஸ் பர்சனுக்குள்ள ஒரு மரியாதை இருக்காது. சில்ட்ரன்ஸ், you should know that cleanliness is the sources of happiness. இதில் என்ன தெரிந்து கொள்ளுங்களா, நீங்கள் உண்மையிலே ஒரு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு மூல காரணமாக உதவுறது சுத்தமாக இருக்குது. It leads to a pure body and a pure mind. உங்கள் மைண்டும் உங்கள் உடம்பும் சுத்தமாக பியூராக உண்மையிலேயே ஒரு கள்ளங்கபடம் இல்லாமல் நீங்கள் எப்பவும் சுத்தமாக இருந்தால் உங்கள் மைண்டும் சுத்தமாக இருக்கும். As it gives those who come in contact with us
pleasure and delight. We should be careful to see that we are clean at all times and places and avoid uncleanness. அதனால நீங்க உங்களையும் சுத்தமாக வச்சுக்கணும், உங்களோட நீங்க இருக்கக்கூடிய அந்த சுற்றுப்புற இடத்தையும் சுத்தமாக பார்த்துக்கிறது உங்களோட கடமையாக எடுத்துக்கணும். ஸோ கவனிமா, இந்த பாடத்தோட எக்ஸசைஸ் fill in the blanks, selecting suitable. கீழே ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, மிஸ் இதை ரீட் பண்ணி காமிப்பேன். The officer observed the dash of the applicant. என்ன பண்ணி இந்த ஆஃபீஸர் வந்து எந்த மாதிரிப்பட்ட அப்ளிகேஷன் போட்டுக்கவங்க அப்சர்வ் பண்ணாங்க. இதில் இருக்குது பாரு, கிளீனினஸாக இருக்குது, குட் மேனர்ஸ், ஹேபிட்ஸ் உள்ளது, ஹேபிட் ஆஃப் த அப்ளிகன்ஸ் வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸு, fill in the blanks, answer the following. இதோட எல்லா எக்ஸசைஸும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புவேன். 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், மாரல் சயின்ஸில் 2 லெசன் நம்ம முடிச்சிருக்கோம். இதோட 2 லெசனோட எக்ஸசைஸும் ஆன்சர் த ஃபாலோயிங் எல்லாம் வாட்ஸ்அப்பில் நான் அனுப்புவேன். நீங்கள் எனக்கு கிளாஸ் ஒர்க்கில் எழுதி அனுப்புங்கம்மா. ஓகேயா? இப்போ 2 லெசனும் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இந்த 2 மாரல் சயின்ஸ் 2 லெசனும் நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற அப்புறமா நீங்கள் கிளாஸ் ஒர்க்கில் எழுதி எனக்கு அனுப்புங்க. ஓகேம்மா?